அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கோட்டூர்புரம் ஞானசேகரனிடம் காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் அலுவலகத்தில் இன்று குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை எமது செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், வணக்கம். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று குரல் மாதிரி பரிசோதனை நடைபெறப் போவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன நடைமுறைகள் அதில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக 2 வழக்கு பதிவு செய்து, ஒன்று பாலியல் வன்கொடுமை வழக்காகவும், மற்றொன்று முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாகவும் அறிக்கையானது அது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் தற்போது 14 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணையானது நடைபெற்றது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க அமைக்கப்பட்டு தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது மீண்டும் ஒரு நாள், அதாவது குரல் மாதிரி ஞானசேகரின் குரல் மாதிரி பரிசோதனை செய்ய வேண்டும். எனவே அவரை தடயவியல் துறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்ய வேண்டும். எனவே கூடுதலாக ஒரு நாள் வேண்டும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் கேட்கப்பட்டது. அந்த புலனாய்வு குழு கேட்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றம் ஒரு நாள் அளித்திருக்கிறது. 14 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைக்கு பின்பு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரை இன்று காலை தற்போது அழைத்து வந்து சென்னை அதாவது டிஜிபி அலுவலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய தடயவியல் துறைக்கு தற்போது அழைத்து வந்திருக்கின்றனர். இந்த சோதனையானது தற்போது பல்வேறு கட்டங்களாக நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு காமராஜர் சிலையில் இருக்கக்கூடிய அந்த தடயவியல் துறைக்கு குரல் மாதிரி கோரிக்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் 11 மணிக்குள் அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணை சோதனைக்கு பின்பு அவர் இன்று மாலை மீண்டும் புழல் சிலையில் அடைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவன்.